The Summer Ghost. So நிறைய பேர் இந்த அனிமே பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த அனிமே தான் இப்ப தமிழ் டப்ல இருக்கு. சோ அந்த அனிமே பார்க்காதவங்களும் சொல்றேன், இந்த அனிமே எப்படி நம்ம பார்த்து அந்த வாழ்க்கையிலே சில பேர் இருப்பீங்களே, அடுத்த நாளா போடா புண்டடா வாழ்க்கை புண்ட மாதிரி இருக்கு, வாழ்க்கைய வாழணுமா இல்ல அப்படியே குறிச்சு சாகலாமா அப்படி சொல்லிட்டு இருப்பீங்களே. சோ அவங்களுக்கு எல்லாம் ஃபுல்லா கூட உணர்த்தாம ஏதோ ஒரு அளவுக்கு உணர்த்தின ஒரு அனிமே தான் அந்த சம்மர் கோஸ்ட்ன்ற அனிமே. சோ நானுமே வந்து இப்பதான் அந்த அனிமே பார்த்தேன். மேபி தமிழ் டப்பிங் குரூப்புக்கு, அதாவது இந்த அனிமே தமிழ் டப் பண்ண அந்த குரூப்புக்கு ஒரு சிறந்த கைத்தட்டல். பிகாஸ் இப்படி ஒரு அனிமே இருக்கு அப்படி சொல்லிட்டு தமிழ் டப்பிங் பண்ணி காமிச்சிருக்கானுங்க. அது தமிழ் டப்பிங் நல்லா இருக்கா நல்லா இல்லையா ரெண்டாவது பட்சம், பட் வந்து இந்த அளவுக்கு பண்றானுங்க அப்படின்றதா முத பட்சம். உடனே உங்களை ப்ரொமோஷன் நினைச்சிக்காதீங்க, ப்ரொமோஷன் கிடையாது, தமிழ் டப்பிங் பண்றானுங்க இவனும் கிடையாது, யார் தமிழ் டப்பிங் பண்ணாலும் எடுத்து பேசுறதா. ஓகேவா? சோ நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம், கேவலமா இருந்தா சரி ஓகே பரவாயில்ல பண்ண போறோம், கேவலமா சொன்னா அப்புறம் அவங்க மனசு புண்படலடா. சோ எனிவே இருக்கிறத இருக்கிறபடி சொல்ல போறோம், இல்லாத இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடி அடிக்க போறோம். சோ வெல்கம் டு தி MTO. யாராச்சும் சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வந்து கீழே குஞ்சி பாத்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும், அந்த பெல் பட்டனையும் ஒரு அழுத்திக்கோங்க. ஓகேவா? நோ தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. சோ எனிவே சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் உனக்கு வீடியோக்கு போலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 2 கேர்ள் கேரக்டர் இருந்தாலுமே அந்த கேர்ள் கேரக்டரையும் பீட் பண்ணி எம்சியா இருந்த டொமைக்கோட தமிழ் வாய்ஸ் சூப்பரா இருந்துச்சு. மேபி எம்சினால மேபி நல்லா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு தெரியல, பட் எம்சினால கொடுத்ததா ஆகணும் தமிழ் டப்பிங் சூப்பரா. ஓகேவா? சோ அப்படி பேச போனா வந்து இந்த எம்சியோட வாய்ஸ் சூப்பரா தான் இருந்துச்சு, டொமைக்கோட வாய்ஸும் சூப்பரா தான் பண்ணி வச்சிருந்தாருங்க. நான் தம்மோயா சுக்கிசாக்கி, உன்னை பார்த்ததுல சந்தோஷம். இன்னாத்தான் அந்த இடத்துல சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலுமே பட் வந்து அதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை நமக்கு தெரியல. ஏன்னா கதையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். டோட்டல் அனிமே டூரேஷன் 37 நிமிஷம் தான். பட் அந்த கதை எதை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் தேவைப்படுது. பிகாஸ் நம்ம எல்லாருமே ஜண்டாலா போட்டு பேய் வர வச்சு நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஆனா பட்டாசை வச்சு பேய் வர வச்ச ஒரு அனிமேனா அது இந்த அனிமேவா தான் இருக்கு. ஸோ பட்டாசை வெடிக்க வச்சு பேய் வர வைப்பானுங்க. ஸோ பட்டாசை வெடிக்கிறதால பேய் வரதுனால மேபி அட்வென்ச்சர் நோக்கி போகுது போல. ஓகே, அதனால தான் சம்மர் கோஸ்டா இருக்க போல அப்ப நம்ம நினைப்போம். ஸ்டில் அப்படியும் கிடையாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே, தலைவர் கோஸ்ட் வந்துட்டு அப்புறம் வந்து 2 பேரும் வந்து லைக் வந்து ரொம்ப லைக் லவ் மாதிரி போகும். சரி ஓகே, லவ் ஸ்டோரி போல இது ஒரு கோலே வந்து முழுக்க அதை நோக்கி போகுது போல அப்படின்னு நினைச்சா அதை நோக்கியும் போகாது. ஏன்டா அப்படி இருக்கீங்க, ஏன்டா அப்படி இருக்கீங்க? சரி ஓகே, அப்படியும் இல்ல இப்படியும் இல்ல, சரி எதை நோக்கிடா போகுதுன்னு பார்த்தா கடைசியா டிப்ரெஷன் கொடுத்து முடிச்சிருப்பானுங்க. அடங்கம்மால. சரி ஓகே, அது நான் சொன்னேன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். சரி ஸ்பாயிலர் கலர்ட்ட வந்து நான் கடைசியா கொடுக்குறேன் லைக் ரிவ்யூ மாதிரி. ஓகேவா? சரி ஓகே, இப்போ நம்ம அகைன் வந்து தமிழ் டப்பிங் பத்தி பேச வருவோமே. சோ டொமைக்கோட வாய்ஸ் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா பண்ணி வச்சிருந்தானுங்க. அதுக்குன்னு தூக்கி வச்சு கொள்ளுற அளவுக்கு சூப்பரா இருந்துச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டா ஸ்டில் அப்படிலாம் கிடையாது. இந்த அனிமேல எனக்கு தமிழ் டப்பிங் பண்ண ஒரு பெரிய பிரச்சனையே நாய்ஸ் தான். பின்னாடி அவ்வளோ நாய்ஸ் இருக்கு. பட் சில டப்பிங்லாம் பாத்தீங்க அப்படின்னு பார்த்தா பின்னாடி இருக்க நாய்ஸ்லாம் என்ன பேச வரான்றதே புரியாது. பட் இந்த டப்பிங்க்கு எடிட்டர் செஞ்ச கை செய்யலாம் இல்ல இவங்களே வந்து சூப்பர் டப் பண்ணாங்களான்னு தெரியல. சோ வந்து பின்னாடி என்ன நாய்ஸ் வந்தாலுமே அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. சோ அப்படி பேச போனா ஸ்டில் ஓகே இது வந்து லைக் குட் அப்படினே சொல்லலாம். ஓகேவா? சோ டொமைக்கோ வாய்ஸ் இருக்கிறதுனால டொமைக்கோ எம்சியாவும் இருக்கிறதுனால வந்து இந்த அனிமே நோக்கி வந்து தமிழ் டப்பிங் சூப்பரா இருக்கு. சோ டொமைக்கோக்கு வாய்ஸ் கொடுத்தவர் யாருன்னு தெரியல, ஸ்டில் நல்லா கொடுத்திருக்காரு, எம்சிக்கு கரெக்டா புரிஞ்சு இருக்காரு. ஓகேவா? நான் ஆன்மாக்களோட உலகம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். சோ அதுக்கப்புறம் வந்து அவ சொல்லிட்டு ஒரு பொண்ணோட வாய்ஸ் வருது. நம்ம அனிமேல வந்து கேர்ள்ஸ் வாய்ஸ்ல சூப்பரா தான் இருக்கும். மேபி அது சூப்பரா இருக்குமா இல்ல எனக்கு தான் அது பிடிக்குமான்னு தெரியல. ஆனா நான் பார்த்ததுலயே ஒரு பொண்ணோட வாய்ஸ் பிடிக்கல, நான் இந்த வாய்ஸ் தான். கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, ஒன்றும் இல்லை, டைம் ஆக தான் எனக்கு தெரியுது எனக்கு பேய்னா ரொம்ப பயம்னு. சோ தப்பான கேரக்டருக்கு தப்பான வாய்ஸ் கொடுத்துட்டானுங்களா இல்ல கரெக்டான வாய்ஸ் கொடுத்துதான் எனக்கு பிடிக்கலையான்னு தெரியல. எப்பயுமே வந்து நான் போட்ட என்ன ஒரு 5, 6, 10, 15 அனிமேக்கு ரிவ்யூ போட்டிருப்பேன்னா இருக்கிற 15 அனிமேக்கு வேணா கேர்ள்ஸ் கேரக்டர் சூப்பரா பண்றானுங்க, பங்கமா பண்றானுங்க, தப்பு இல்லைன்னு சொல்லிருப்பேன். ஆனா இந்த கேரக்டர் நான் வந்து கேட்கறேன், ஸ்டில் வந்து எனக்கு வந்து அது என்னன்னே தெரியல, ஒண்ணுமே புரியல. பட் ஸ்டில் இன்னும் நல்லா பெட்டரா பண்றலான்ற மாதிரி தோணுச்சு வாய்ஸை பொறுத்த வரையுமே. பட் ஆஃப்டர் 15, 20, 25 நிமிஷம் கழிச்சு வந்து இந்த பொண்ணோட வாய்ஸ் வந்து ஓகேன்ற மாதிரி இருக்கு. பிகாஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தா அனிமேயோட சாட்டிஸ்பாக்சன் தான். முதல்ல கேட்கும் போது இன்னாடி வாய்ஸ் இது அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறம் கேட்கும் போது இதுதான்டா வாய்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். நான் வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல வரல, நல்லா இருக்குன்னு சொல்ல வரல. ஆரம்பிக்கும் போது என்னடா அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டில் வந்து அந்த ஐ திங்க் எண்டிங்ல வந்து கொஞ்சம் வந்து சொல்லல கொஞ்சம் டிப்ரெஷனா கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் எமோஷன் சீன்ஸ் எல்லாம் இருக்கு பண்ணமா இருக்குல்ல. சோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா பண்றாங்க. சோ ஆரம்பிக்கும் போது வந்து ஏன்டா வாய்ஸ் கொடுக்குற மாதிரி ஆரம்பிச்சுட்டு எண்டிங்ல வந்து சூப்பரா பண்றாங்கன்றத உண்மை. அது மட்டும் இல்லாம
வந்து இந்த சைடு கேரக்டர் ஓடுவான். ஸோ அவனை பிடிக்க வந்து இவங்க போவாங்க. ஸோ அந்த இடத்துல எல்லாம் பெஸ்ட்டாக பண்ணி வச்சிருந்தானுங்க. ஸ்டில் வந்து அவங்களுக்கு இன்னும் நல்லா வந்து ஐ திங்க் அந்த அனிமேல கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அவங்க டேலண்ட் காமிச்சிருக்கலாம். பட் நம்ம வாய்ஸை மக்கட்டா இருக்கு, நம்ம வேற வாய்ஸை பற்றி பேசுறதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் பேசி ஆகணும். பட் இருந்தாலுமே இந்த கேர்ள் கேரக்டர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேர்ள் கேரக்டர் பேசும்போது பின்னாடி நாய்ஸ்ன்றது அதிகமாக இருக்கு. ஸோ இது தாண்டா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இவர்களுக்கு பெரிய தோழரா உள்ள ஒருவர் தான் நம்மளோட ரியோ. ஸோ இருக்குதுலே வந்து ஒரு அல்டிமேட் வந்து ஒரு பெரிய நாய்ஸ்னா அது ரியோ கேரக்டருக்கு தான். ஸோ ரியோ கேரக்டர் ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து நீங்க பார்க்கும்போது மேபி டிப்ரெஷனை ஃபீல் பண்றீங்களா, பட் இந்த தமிழ் டப்பிங்ல வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியுமான்னு தெரியல. பிகாஸ் வந்து நான் நிறைய பார்க்கும்போது மேபி ஜாப்பனீஸ் இங்கிலீஷ் பார்க்கல. ஸோ ஃபுல்லாக தமிழில் தான் பார்த்தேன். ஸோ எனக்கு தமிழில் பார்க்கும்போது பட்னு ஒட்டுன கேரக்டர்னா அந்த டொமாய்க்காவும் அதுக்கப்புறம் இதில் வர அந்த கோஸ்ட் இருக்கு அந்த கேரக்டர் அந்த கோஸ்ட் கேரக்டர் பற்றி அப்புறம் சொல்ல வரேன். சைடு கேரக்டர் கொடுக்குற வந்து ஃபீலிங் ஐ திங்க் வந்து எமோஷனல் மாதிரியே இல்லை. மேபி இந்த பொண்ணுன்ற கூட நல்லா ஓரளவுக்கு பண்ணிருக்காங்க. பட் ரியோ வந்து கொஞ்சம் சொல்றது இந்த படிப்படியாக போகும்ல. ஸோ ஸ்டில் அது மாதிரி தான் பண்ணிருக்காரு. ஸோ ப்ரோவோட வாய்ஸ் நான் குறை சொல்ல மாட்டேன். பட் நாய்ஸ்ன்றது அதிகமாக இருக்கு. நம்ம பட்டாசு வெடிச்சாதான் அவளை பார்க்க முடியும். பார்க்க செம்மையா இருக்காளே. மேபி நாய்ஸ் மேல எடிட்டர் கண்ணு வச்சிருந்தாரு அப்படின்னு பார்த்தா அந்த நாய்ஸ் ஒன்று கம்பெனி இருந்தாருன்னா அந்த ரியோ வாய்ஸ் ஒன்று நல்லா இருந்திருக்கும். ஸோ எண்டிங்ல ஒரு முக்கியமான சீன் இந்த ரியோ சீன் தான். ஸோ வந்து தமிழ்ல வந்து அந்த நாய்ஸோட பார்க்கும் போதே அந்த ஐ திங்க் வந்து அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் ஒட்டுது. அந்த நாய்ஸ் எல்லாம் நம்ம இல்லாம பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே இந்த கேரக்டர் சூப்பரா இருக்கும். டொமாய்க்காவே கொஞ்சம் பீட் கூட பண்றலாம். ஸோ ஸ்டில் இன்னொரு வந்து அவரோட ஃபோக்கஸ் பண்ணி மேபி நாய்ஸ் ரெடியூஸ் பண்றலாம். பட் 37 நிமிஷம்ன்றது ஒரு பெரிய அனிமே. ஸோ ஸ்டில் எடிட்டர் ஒரு கண்ணு வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ன்றது என்னோட பட்சமா இருக்கு. ஓகேவா? பட் இருந்தாலும் ரியோ வாய்ஸ்ன்றது மேபி ஒரு ஆவரேஜ் வாய்ஸ் தான். மேபி நாய்ஸ் கட் பண்ணி தானுங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் மக்களே. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஃபீமேல் எம்சி. ஸோ ஃபீமேல் எம்சியை பொறுத்த வரையுமே ஃபீமேல் எம்சி தான் அயானே அப்படின்ற மாதிரி பொண்ணு தான். ஸோ ஸ்டில் அந்த வாய்ஸ்மே சூப்பராக தான் இருந்துச்சு. தப்புலாம் சொல்ற மாதிரி இல்லை. பட் வாய்ஸ்ல இன்னும் நல்லா எமோஷனை காமிச்சிடலாம் மாதிரி இருந்துச்சு. லைக் இவங்க கொஞ்சம் எமோஷனலாக பேசிடலாம். பிகாஸ் வந்து ஸ்கிரிப்ட் ரேட்ல என்ன இருக்கோ அது அப்படியே படிச்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். மேபி வந்து அயானேவே சொல்றப்பா லைக் என்ன கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த அனிமையோட பேக்ரவுண்ட் சொல்லதான் நமக்கு கொஞ்சம் எமோஷன் ஆகும். தவிர அவ சொல்ற வார்த்தையில நமக்கு எமோஷன் ஆகாது. லைக் வந்து அது ஆக்ஷன் கிடையாது, அது வந்து ஒரு கொலை அப்படின்ற மாதிரி லைக் வந்து அப்படி எடுத்துட்டு போயிருக்கலாம். லைக் வந்து சொல்றது நம்மள ஒரு சஸ்பென்ஸ் பண்ற மாதிரியோ இல்ல ஒரு ட்விஸ்ட் மாதிரியோ இல்ல ஒரு எமோஷன் மாதிரி அப்படி எடுத்துட்டு போயிருக்கலாம். பட் இந்த கேரக்டர் பொறுத்த வரையும் வாய்ஸ் எல்லாம் அப்படி எடுத்துட்டு போகாம ஸ்கில் வந்து அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற படிச்சு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. பட் வாய்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. வாய்ஸ் குரலுக்கு சூப்பரா இருக்கு. எம்சிக்கு கரெக்டா பொருந்துது. லைக் வாய்ஸை பார்த்தோன்னே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. ஓகே இந்த வாய்ஸ் இந்த கேரக்டர் சூப்பரா அப்படின்ற மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. பட் எமோஷன்ஸ் ஒரு கேட்டகரி வரும்போது இந்த கேரக்டர் கொஞ்சம் அங்கங்க இடிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இன்னும் தமிழ் டப்பிங் பண்ணும்போது அந்த வாய்ஸுக்கு பக்கவா இருந்தாலும் பின்னாடி பேக்ரவுண்ட் சாங் இல்ல, அனிமேக்கே பேக்ரவுண்ட் சாங் இல்ல அப்படின்னா இந்த விஷயம் இன்னுமே கொஞ்சம் அடி வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ அந்த அனிமேல ஃபீமேல் வாய்ஸ் அப்படின்றது கொஞ்சம் 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 சொல்றது கொஞ்சம் மிஸ்டேக்கா தான் இருக்கு. பட் அயானே வாய்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அந்த கேரக்டருக்கு பொருந்துச்சுன்றதா உண்மை மக்களே. ஓகேவா? மேபி வந்து யாராச்சும் மேபி 4 பேர் இருக்காங்களா. ஸோ 4 பேர் டப் பண்ண யாரும் வீடியோ பார்க்க மாட்டீங்க. மேபி பார்க்கறாங்க இல்ல புதுசா யாராச்சும் டப் பண்ண போறீங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லைக் நீங்க அனிமே டப் பண்றீங்க, நீங்க டப் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க வாய்ஸ் எப்படி இருக்குன்னு மேட்டர் கிடையாது, பின்னாடி இருக்க நாய்ஸ் தான் மேட்டர். சோ நீங்க பேசும்போது இசு புதுன்னு சவுண்ட் வந்துருச்சு அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடிக்கிறதே வந்து பின்னாடி திங் வந்து அனிமேவோட பேக்ரவுண்ட் சாங் தான். சோ ஒரு முக்கியமான கட்டத்துல ஒரு முக்கியமான சீன்ல நீங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க திங் உங்களோட நாய்ஸ் இசு புது டெரக் இருந்துச்சுன்னா வச்சுக்கீங்க பின்னாடி இருக்க அனிமேஷன் சவுண்ட்ல இருந்து எல்லாமே அடி வாங்கினா அந்த சீனே வேஸ்டா போயிடும். சோ அனிமே பண்றவங்க மேபி டப் பண்றவங்க அப்படின்றவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க, பின்னாடி நாய்ஸ் எல்லாம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து ஃபீமேல் கேரக்டர் தான். லைக் வந்து உங்களுக்கு மேபி வந்து நீங்க டப் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஐ திங்க் இவங்களாம் சொல்ல வரல. இந்த வீடியோ பார்க்குறவங்க மேபி டப் ஸ்டுடியோ வச்சிருக்கலாம், இல்லைனா டப்பிங் ஸ்டுடியோ ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி மெயின் செட்லாம் இருக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அனிமே எடிட் கூட மேபி டப்பிங் எடிட் கூட ஈஸியாக இருந்திருக்கும். பட் வந்து கேர்ள்ஸ் வாய்ஸை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டமே. பிகாஸ் இந்த சம்மர் கோஸ்ட் அனிமேல 2 வாய்ஸ் சொல்றது தெரியுமா? அந்த கேர்ள்ஸ் வாய்ஸ் திங்க் வந்து முன்னாடி அவோயா அவோயி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் சொல்லிருப்பேன். அந்த வாய்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த வாய்ஸ் நல்லா இருக்கு பட் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பேன். ஆனால் அந்த வாய்ஸை எடுக்கிறதுக்கு அந்த ஸ்டுடியோவில் கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். எத்தனை பொண்ணுகிட்ட பேரிப்பானுங்க, எத்தனை பொண்ணுகிட்ட பேசியிருப்பானுங்க, எத்தனை பொண்ணு வேணான்னு இருக்கும், எத்தனை பொண்ணுகிட்ட அசிங்கப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். பிகாஸ் நாங்க ஸ்டுடியோ வச்சு ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு தட்டுப்பாடா இருந்தது கேர்ள்ஸ் கேரக்டருக்கு தான். பட் அப்படி இருந்தும் பண்ணோம், ஆங்கோர் ஸ்டைல்லாம் பண்ணோம். பட் நேர கொடுமை இப்போதைக்கு வந்து அந்த ஸ்டுடியோவை கொஞ்சம் பேனா பண்ணல, ஸ்டுடியோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். மேபி காலங்கள் பதில் சொல்லிச்சு அப்படின்னா கன்ஃபார்மா அந்த சேனல் ரீஓபன் பண்ணுவோம். எந்த ஸ்டுடியோ பண்ணாத அளவுக்கு எந்த ஸ்டுடியோ பண்ணாத விஷயத்தை நாங்க பண்ணுவோம். லைக் தாயை கூட டப் பண்ணுவோம். பட் அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரும். ஓகேவா? சோ
எனிவே இந்த சம்மர் கோஸ்ட் அப்படின்ற அனிமேவோட ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் கூட டீசெண்டா இருக்கு. ஸ்கிரிப்ட் எல்லாம் சூப்பரா பண்றானுங்க. ஸ்கிரிப்டையும் பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸா மேபி ஸ்கிரிப்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் எழுதுறது சூப்பரா எழுதிருக்காரு. ஸ்கிரிப்ட பத்தினா பிரச்சனை இல்ல. பிகாஸ் வந்து அந்த அனிமே முழுக்க ஒரு எமோஷன் சார்ந்த ஒரு அனிமே. அங்க போயிட்டு காமெடி பண்ணி வச்சிருந்தா கேவலமா இருந்திருக்கும். பட் ஸ்கிரிப்ட் எடுத்து அவ்வளவு என்ன முடியுமோ பண்றாரு. சூப்பரா பண்றாரா. ஓகேவா? சோ என்னோட சஜஷன் என்ன, இந்த அனிமே பார்க்கலாம் வேணாமா அப்படின்னு கேட்டா, இந்த அனிமே ஒரு ஒர்த் அனிமே, எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு அனிமே தான். பட் இந்த அனிமேவை ஜாப்பனீஸ்ல ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ பார்த்தா உங்களுக்கு எமோஷன் மாதிரி ஃபீல் ஓட்டும். இல்ல ப்ரோ தமிழ் மட்டும் தான் ப்ரோ புரியும், தமிழ் மட்டும் தான் ப்ரோ பாப்பேன் அப்படின்னா தாராளமா தமிழ்ல பாருங்க. தமிழ் எப்படியும் கொஞ்சம் எமோஷன் எல்லாம் புரியும். லைக் எமோஷன் புரியும் அப்படின்றத விட எமோஷன் ஒட்டுனே சொல்லலாமே. சோ தமிழ்ல பாக்குறவங்க தமிழ்ல பாருங்க. இல்ல ப்ரோ எனக்கு இங்கிலீஷ் தான் புரியும், ஜாப்பனீஸ் தான் தெரியும் ப்ரோ அப்படின்றவங்க லைக் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இங்கிலீஷ் ஆர் ஜாப்பனீஸை பார்த்துட்டு தமிழ்ல எப்பீங்க பாருங்க. ஸோ வந்து முதல்ல ஜாப்பனீஸ் இங்கிலீஷ்லாம் அவன் பேசுறது, அவன் பேசுற ஃபீலிங் கத்துறதெல்லாம் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தமிழ்ல நீங்க பார்க்கும்போது வந்து உங்களுக்கு எமோஷன்ஸ் எல்லாம் வந்து ஐ திங்க் இப்படி தான் பேசுறான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரியும் மக்களே. ஓகேவா? எனிவே என்னோட சஜஷன் இதுதான். ஒன்னு தமிழ்ல பார்த்துட்டு ஜாப்பனீஸை பாருங்க, இல்ல ஜாப்பனீஸை பார்த்துட்டு தமிழ்ல பாருங்க. வெறும் தமிழ்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னு பார்த்தா நாய்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் சாங் அடிவாங்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம எமோஷனா வந்து கொஞ்சம் ஜாப்பனீஸ் அதிகமாக ஒட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பட் தமிழ்ல போய் சூப்பரா பண்றாங்க. அவங்கள சொல்ல இந்த விஷயத்தை பாராட்டி ஆகணும். ஓகேவா? ஸோ எனிவே நீங்களும் சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஃபீல் பண்ணுங்க. முதல்ல நிறைய பாத்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து வைக்கிறேன். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா சேனல் டீடைல் அந்த சேனல்ல இந்த வீடியோ இருக்கு. ஓகேவா? ஸோ மேபி உங்களுக்கு வேற ஏதாவது தமிழ் டப் தெரியும், வேற ஏதாவது ஃபேன் டப் தெரியும்னா மறக்காம இன்ஸ்டால சொல்லுங்க. ஸோ அதை பத்தியும் நம்ம ரிவ்யூ போடுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் அனிமே நிறைய இருக்கு. ஸோ ஜாப்பனீஸ் அனிமே நீங்க கேட்டீங்க அப்படின்னு பார்த்தா அதுலயும் நல்லா ஒருத்தன அனிமே எடுத்து நான் போடுவேன். ஸோ அதையும் நீங்க கேட்டா மட்டும் தான். ஸ்டில் எனிவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அண்ட் அடுத்த ஒரு நினைக்கிறேன் அண்ட் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடகேர்ஸ் கடையை சாத்தலாமா? பட் இப்போ ஒரு ஸ்பாய்லர் இருக்கு, கொஞ்சம் ஓட்டிக்கோங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தா கடைசியில் ஹீரோட ஃப்ரெண்டை போட்டு தள்ளிருப்பானுங்க. ஹீரோட ஃப்ரெண்டை போட்டு தள்ளினதுக்கு மேலே ஹீரோ போட்டு தள்ளினா கூட ஹீரோவும் ஹீரோனும் சேர்ந்து வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க. பட் தேவையில்லாம எதுக்கு வந்து ஹீரோட ஃப்ரெண்டை போட்டு தள்ளானுங்கன்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஓகேவா? ஸோ நானுமே என்ன இருந்திருக்கும், மேபி நான் இருந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தா நான் இறந்து போயிட்டு அழகா ஹீரோயின் கூடிய ஒரு குடும்பமா வந்து ஆவியா வாழ்ந்துருப்பேன். அப்படி பண்ணோன்னு பேய் கூடிய குடும்பம் நடத்தினாண்டா அப்படின்ற மாதிரி வரலாறு பேசியிருக்கோம்.